முருகன் ஏற்கனவே உங்களை தேர்ந்தெடுத்து விட்டாரா? முருகன் பெயரை கேட்டாலே மெய் சிலிர்க்கிறதா? உங்களுக்கும் முருகனுக்கும் ஜென்ம ஜென்ம பந்தம் இருக்கிறதா? நீங்கள் முற்பிறவியிலும் முருக பக்தராகத்தான் இருந்தீர்களா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 5 அறிகுறிகளை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புராணங்களில் மறைந்திருக்கும் பேருண்மைகளையும் ஆன்மீக ரகசியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பது உங்கள் விஜி காயத்ரி. காரணமே இல்லாம நமக்கு ஒரு சிலரை பிடிக்கும். சிலர் திடீர்னு நம்மளோட வாழ்க்கையில வருவாங்க. யார் இவங்க? எதுக்காக வந்தாங்க? இவங்களை ஏன் நமக்கு பிடிச்சிருக்கு? இவங்களை ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இன்டர்ஃபியர் ஆக விட்டோம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஏன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பெரியவங்க கிட்ட போய் நம்ம சந்தேகம் கேட்டோம் அப்படின்னா முன் ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்முடைய முந்தைய பிறவியின் தொடர்ச்சியாகத்தான் இந்த பிறவி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதற்கு பெயர்தான் கர்மா அல்லது முன்வினை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, தெய்வங்களோட கூட நமக்கு இது போன்ற உறவு, இனம் புரியாத பாசம், பக்தி இது எல்லாமே நமக்கும் ஏற்படும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்றாங்க. இப்போ இந்த பிறவியில நீங்க முருக பக்தரா இருக்கலாம். ஆனா இந்த பிறவிக்கும் நீங்க உங்களுடைய முந்தைய பிறவிக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. உங்களோட முந்தைய பிறவியிலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீர்களா அப்படிங்கிறதையும் இந்த 5 அறிகுறிகளை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள், அந்த 5 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது அறிகுறி, முருகா, கந்தா, குமரா, குஹா அப்படின்னு முருகப்பெருமானினுடைய திருநாமங்களை கேட்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுடைய உடலிலே ஒருவித இனம் புரியாத மெய் சிலிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான பூரிப்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களோட மனசுக்குள்ள ஏற்படும். இது உண்மையா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, தற்செயலா எங்கேயாவது வேல் அல்லது மயில் வாகனத்தை பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது பெருக்கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மனசுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்படியே பீரிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் நீங்க கவனிங்க. நீங்க எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு உங்களுக்கு முன்னாடி போற வாகனத்துல பின்னாடி ஒரு வேல் அல்லது மயில் வாகனத்தோட முருகப்பெருமானினுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உங்களோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். உண்மையா இல்லையா? இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்ன அப்படின்னா, முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளுக்கு செல்லும் பொழுது, அறுபடை வீடுகள் கூட விடுங்க, பக்கத்துல இருக்கிற பழமையான முருகன் கோவில்களுக்கு செல்லும் பொழுது கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட சொந்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு நல்ல குட் ஃபீலிங் அப்படிங்கறது உங்களுக்கு தோணும். அந்த கோவில்ல போய் நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது அம்மா வீட்டுக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங், ஒரு குட் ஃபீலிங் அப்படிங்கறத முருகப்பெருமானனுடைய கோவிலுக்கு போய் நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்களுக்கு தோணும். இது 3வது அறிகுறி. 4வது அறிகுறி என்ன அப்படின்னா, திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி பஞ்சாமிர்த வண்ணம், முருகப்பெருமானை போற்றி பாடுகின்ற இந்த பதிகங்களினுடைய வரிகளை கேட்கும் பொழுதே உங்களுடைய மனம் தானாகவே உருகி அந்த பாட்டோட நீங்க பயணம் பண்ணவே ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பாட்டோடையே ஒன்றி போயிடுவீங்க. இப்ப நீங்க சமைக்கும் பொழுதோ ஏதோ ஒரு தருணங்கள்ல நீங்க முருகப்பெருமானினுடைய பாட்டு ஓடிட்டு இருக்கும் பொழுது தானாவே நீங்க அதை பாட ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்குள்ளேயே போயிடுவீங்க தெரியுமா? பக்கத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு அந்த பாட்டோடவே ஒன்றி போயிடுவீங்க. முருகப்பெருமானினுடைய திருப்புகள் அல்லது வேற மந்திரங்கள் அப்படின்னு போகும் பொழுது அந்த மந்திரத்தோடயே நீங்க ஒன்றி போயிடுவீங்க. இது 4வது அறிகுறி. 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிக்கிற தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு, வலியை கண்டு துடிக்கின்ற கருணையும் உங்களுக்கு இயற்கையாகவே, இப்ப தற்போது உங்களுடைய அனுபவத்திற்கு பிறகு அல்லது யாராவது ஒரு சொல்லி கொடுத்து அப்படி வர்றது கிடையாது. இயற்கையாகவே அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு துடிக்கின்ற கருணை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இது 5வது அறிகுறி. இந்த 5 அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தாலும் சரி, முருகப்பெருமானினுடைய அருளும் ஆசையும் எப்போதும் துணை நிற்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லைங்க, முருகனுக்கும் உங்களுக்கும் இடையேயான பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்பெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இத முருக யுகம் அப்படின்னே நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேண்டுதல் நிறைவேறுவதற்காக முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க, பொதுவா முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க. எந்த விதமான வேண்டுதலும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய அருளை மட்டும் வேண்டி தீவிரமா பக்தி செய்வாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வேணுங்கிறதுக்காக சிறுவாபுரி முருகன் கோவில்ல போய் வழிபாடு பண்ணி விரதம் இருந்து இதெல்லாம் ஒரு கொஞ்ச காலம் கடைபிடிப்பாங்க. அப்புறமா ரொம்ப தீவிரமா பக்தி செய்யறதை விட்டுருவாங்க. சரி, எப்பாவது இருக்க போகும் பொழுது முருகன் கோவிலுக்கு போவாங்க, ஏதாவது விசேஷம்னு வரும்போது கோவிலுக்கு போவாங்க, அப்படி மட்டும் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் இது மாதிரி எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாம எப்பொழுதுமே முருகனினுடைய அருள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான தீவிரமா பக்தி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, முருகப்பெருமானை கும்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. இது மாதிரி பக்தி உணர்வு அப்படிங்கிறது சாதாரணமாக ஏற்படுவது கிடையாது. முந்தைய பிறவியிலும் முருக பக்தராக இருந்தால் மட்டுமே முடியும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ஆன்மீக பெரியவர்கள். உங்களுக்கும் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முந்தைய பிறவியிலும் நீங்கள் முருக பக்தர்களாக இருந்தீர்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த 5 அறிகுறிகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான நீங்க எந்த ஒரு வேண்டுதலுமே இல்லாம பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே முந்தைய பிறவியிலையும் நீங்கள் முருக பக்தர்கள் தான் அப்படிங்கிறத தாராளமா நீங்க புரிஞ்சுக்கலாம். நாம எல்லா கோவில்களுக்கும் போவோம், நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணுவோம். ஆனா ஒரு சில தெய்வங்கள் மீது மட்டும் நமக்கு மனதிலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படும், ஒரு விதமான பக்தி பாசம் இதெல்லாம் கூட ஏற்படும். உண்மையா இல்லையா? சிவபெருமான் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நாம நினைக்க கூடாது. நாம சிவபெருமானை வழிபடணும், முருகனை வழிபடணும்னு நினைக்கிறதுக்கு கூட அந்த தெய்வங்களினுடைய அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதைத்தான் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது நாம நினைச்சா மட்டும் நடக்காது. நாம நினைக்கின்ற தெய்வம் நம்மை பக்தனாக ஏற்பதற்கு அந்த தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த தெய்வம் நினைச்சாதான் அந்த தெய்வத்தை நாம் இஷ்ட தெய்வமாக நினைத்து பூஜை செய்ய முடியும், வழிபாடு செய்ய முடியும், அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று வழிபடவும் முடியும். ஏன்னா ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. சிவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிவனையுடைய அருள் இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக முடியும். மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு, அவன் அருளாலே அவன் தாழ்பணிந்து அப்படின்னு தான் சொல்றாரு. அது மாதிரி தான் அருமுகச் சிவன் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கூட முருகன் நினைக்கணும். நாம தினமுமே கோவிலுக்கு போயிட்டு வந்தா கூட முருகன் நம்மளை பார்த்தா தான் நமக்கு அருள் கிடைக்கும். நாம தினமும் போய் முருகனை பார்த்தா மட்டும் அருள் நமக்கு கிடைச்சிடாது. முருகன் நம்மளை பார்க்கணும். முருகன் எங்கிருந்தாலும் நம்மளை பார்ப்பார், உண்மைதான். நம்ம கோவிலுக்கு போனால் மட்டும் நம்மளை பார்த்துடுறது கிடையாது. எங்கிருந்தாலும் நம்மளை முருகர் பார்த்துட்டார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்முடைய தலைவிதி அப்படிங்கிறது அப்படியே பழைய தலைவிதி அப்படியே அழிஞ்சு புதிய தலைவிதியை முருகன் உருவாக்கி விடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த 5 அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 அறிகுறிகள் இருந்தாலும் கூட நீங்கள் முந்தைய பிறவியிலும் முருகபக்தராகத்தான் இருந்தீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கும் உங்களுக்குமான ஜென்ம பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சந்தேகமே இல்லாமல் புரிஞ்சுக்கலாம். முருகன் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ண மறக்காதீங்க. முருகனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்னு மனதார வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.